வணக்கம். நம்ம வாழ்க்கையில சில வார்த்தைகள் இருக்கு. கேட்டாலே போதும், மனசுக்குள்ள ஒரு மாதிரி பாரமா ஆகிடும். நம்மள யோசிக்க வைக்கும், சில சமயம் பயமுறுத்தும். இன்னைக்கு நாம அப்படி ஒரு வார்த்தைய பத்தி தான் பேச போறோம். ஆனா ஒரு புது கோணத்துல, நம்மளோட மொத்த புரிதலையுமே மாத்தப் போற ஒரு பார்வை இது. புற்றுநோய் இல்லனா கேன்சர். இந்த வார்த்தைய கேட்டாலே போதும், நம்மள பலருக்கும் மனசுக்குள்ள ஒரு விதமான பயம், ஒரு பதட்டம் வந்துரும் இல்லையா? நம்ம சமூகத்துல இது ஒரு பயங்கரமான விஷயமா தான் பார்க்கப்படுது. இந்த பயம் வர்றது தப்பில்ல, அது இயல்புதான். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இந்த பயத்துக்கு பின்னாடி இருக்கிற காரணம் உண்மை. ஒருவேளை நாம இந்த வார்த்தையை கண்டு பயப்படுற பயம் அந்த நோயை விட மோசமானதா இருந்தா என்ன பண்றது? நாம நம்பிக்கிட்டு இருக்கிற கதைக்கும் உண்மையான அறிவியலுக்கும் நடுவுல ஒரு பெரிய கேப் இருந்தா வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த பயம் எங்கிருந்து வருதுன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். ஒரு வார்த்தை, அது எப்படி நம்ம மனசுல இவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த பயம்தான் நம்மள சரியான நேரத்துல டாக்டர் கிட்ட போக விடாம தடுக்குது, சரியான தகவலை தேட விடாம தடுக்குது. அதனால நோயை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நாம ஜெயிக்க வேண்டிய முதல் விஷயம் இந்த பயத்தை தான். இப்போ இந்த பயம் எங்கிருந்து வருது? பெரும்பாலும் நம்மள சுத்தி இருக்கிற தேவையில்லாத தகவல்கள்ல இருந்து தான். அதுக்கு பேர் தான் டிஜிட்டல் நாய்ஸ் இல்லனா டிஜிட்டல் சத்தம். ஆமாங்க, இந்த டிஜிட்டல் காலத்துல பயம் ஒரு வியாபார பொருள் மாதிரி ஆகிடுச்சு. வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ல, ஃபேஸ்புக் போஸ்ட்ல இதுக்கு மருந்தே இல்ல, அப்படியாச்சுன்னா அவ்வளோதான் வர்ற எண்ணற்ற தப்பான செய்திகள் நம்ம பயத்தை வச்சு காசு பாக்குது, நம்மள ரொம்ப பலவீனப்படுத்துது. ஆனா உண்மை என்ன தெரியுமா? இப்ப இந்த டேபிள பாருங்க. நாம கேக்குற கட்டுக்கதைக்கும் உண்மையான சயின்ஸ்க்கும் எவ்ளோ வித்தியாசம் இருக்குன்னு உங்களுக்கே புரியும். பாருங்க, கேன்சர் ஒரு சாபமோ துரதிர்ஷ்டமோ கிடையாது. நம்ம உடம்புல இருக்கிற 100 ட்ரில்லியன் செல்கள்ல ஒரே ஒரு செல் தப்பு பண்றது தான் காரணம். இது ஒரே ராத்திரியில வர்றதும் இல்ல, பல வருஷங்கள் எடுக்கிற ஒரு மெதுவான ப்ராசஸ். மிக முக்கியமா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, 75% நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு. சரி, இந்த நோய இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்க வாங்க நம்ம உடம்ப ஒரு பெரிய நகரமா கற்பனை பண்ணி பார்க்கலாம். ஆமா, உங்க உடம்புங்கிறது 100 ட்ரில்லியன் கார்கள் ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய சிட்டி. இந்த கார்கள் தான் நம்ம செல்கள். ஒவ்வொரு காரும், அதாவது ஒவ்வொரு செல்லும் அதுக்குன்னு இருக்கிற வேலைய கரெக்டா செஞ்சுட்டு இருக்கு. இந்த சிட்டில ஒரு சூப்பரான சேஃப்டி சிஸ்டம் இருக்கு. எப்படின்னு கேக்குறீங்களா? ஒவ்வொரு கார்லயும் ஒரு ஆட்டோமேட்டிக் பிரேக் சிஸ்டம் இருக்கு. அதுக்கு பேர் தான் அப்போப்டோசிஸ். ஒருவேளை ஒரு கார் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா இந்த சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா அந்த காரை அழிச்சிடும். இதனால சிட்டியோட டிராஃபிக் எப்பவும் சேஃபா இருக்கும். அப்போ கேன்சர்னா என்ன? அது ஒரு பெரிய பூதமோ ராட்சசனோ கிடையாது. சிம்பிளா சொல்லணும்னா, அந்த 100 ட்ரில்லியன் கார்கள்ல ஒரே ஒரு காரோட பிரேக் ஃபெயில் ஆயிடுச்சு. அதனால அந்த ஒரு கார் மட்டும் ரூல்ஸை மதிக்காம கண்ட்ரோல் இல்லாம போய்கிட்டு இருக்கு. அவ்வளவுதான் விஷயம். சரி, இந்த காரோட பிரேக் ஃபெயில் ஆகாம இருக்க நாம என்ன பண்ணணும்? இங்கதான் நம்ம முன்னோர்களோட புத்திசாலித்தனம் நமக்கு கை கொடுக்குது. மதிமுக்கால் மருந்துக்கால். இது வெறும் பழமொழி இல்லைங்க, இது ஒரு ஆழமான அறிவியல். நம்ம ஆரோக்கியத்தை 4 பங்கா பிரிச்சா அதுல 3 பங்கு நம்ம அறிவும் நம்ம வாழ்க்கை முறையும் தான். ஒரே ஒரு பங்கு தான் மருந்து. இந்த சார்ட் பாருங்க, உங்களுக்கு தெளிவா புரியும். நம்ம ஆரோக்கியத்துல 75% நம்ம கையில தான் இருக்கு. அதுதான் அந்த மதி, அதாவது நம்மளோட இன்டெலிஜென்ஸ், நம்ம லைஃப் ஸ்டைல். மீதி இருக்கிற 25% தான் மருந்து, அதாவது மாடர்ன் மெடிசின். சரி, இந்த 75% நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்றது? 3 விஷயம்தான். உங்க காருக்கு நீங்க போடுற எரிபொருள், அதாவது உங்க சாப்பாடு. நீங்க ஓட்டுற ரோடு, அதாவது உங்க சுற்றுச்சூழல். அப்புறம் கடைசியா காரை ஓட்டுற டிரைவர், அதாவது உங்க மனசு. இந்த 3ஐயும் நீங்க சரியா பாத்துட்டீங்கன்னா உங்க செல்களோட பிரேக் சிஸ்டம் எப்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒருவேளை நம்ம இவ்ளோ கவனமா இருந்தோம், அந்த பிரேக் ஃபெயில் ஆகிட்டா என்ன பண்றது? அப்பவும் பயப்பட தேவையில்ல. அந்த நேரத்துல தான் மீதி இருக்கிற 25% உதவிக்கு வரும். இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் மெடிசன்ல சூப்பரான மெக்கானிக்ஸ், அதாவது டாக்டர்கள் இருக்காங்க. நல்ல ஸ்பேர் பார்ட்ஸ், அதாவது மருந்துகள் இருக்கு. அவங்க அந்த பிரச்சனையை ஈஸியா சரி பண்ணிடுவாங்க. சோ இந்த முழு பேச்சோட முக்கியமான சாராம்சம் என்னன்னா, கண்ட்ரோல் உங்க கையில தான் இருக்கு. இனிமேல் கேன்சரை ஒரு பயங்கரமான நோயா பார்க்காதீங்க. அதுக்கு பதிலா உங்க உடம்புக்கு தேவைப்படுற ஒரு பயாலஜிக்கல் கரெக்ஷன் மாதிரி பாருங்க. உங்க உடம்புன்ற காரோட ஸ்டியரிங் உங்க கையில தான் இருக்கு. அதை சரியான பாதையில கொண்டு போறது உங்க பொறுப்பு. அந்த டிஜிட்டல் நாய்ஸை கேட்டு பயப்படுறத விட்டுட்டு சரியான அறிவை தேடுங்க. ஏன்னா உங்க அறிவை விட ஒரு பெரிய கேடயம் உங்களுக்கு இருக்கவே முடியாது.
கடைசியா ஒன்னே ஒன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கேன்சருங்கிறது ஒரு வார்த்தை, ஒரு தண்டனை தீர்ப்பு கிடையாது. சரியான புரிதல் இருந்தா நீங்க நிச்சயமா இதிலிருந்து மீண்டு வர முடியும்.